கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த அடைஞ்ச ஒரு அண்ணன் மதுரையில் ஆரம்பித்து அபிநயாவில் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னத்திரை மூலமாக இன்றைக்கி வண்ணத்திரை வரைக்கும் வந்து உலக தமிழர்கள் மத்தியில் எல்லார் மனசுலையும் நீங்காத இடம் பிடிச்ச அண்ணனுடைய மறைவு கலை உலகத்திற்கும் தமிழ் மண்ணுக்கும் மிகப்பெரிய மறைவாக வார்த்தை வரல. எல்லாருமே குடியை நிப்பாட்டணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா குடியினால இன்றைக்கி இந்த குடும்பம் இழந்து நிற்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனை சந்தோஷமாக வாழ வேண்டிய நேரம் இது வந்து இப்போ தான் பேரம் திறந்துருக்கிறான். அவனை தூக்கி கொஞ்ச வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் அண்ணனுடைய மறைவு வந்து வார்த்தையில் சொல்ல முடியல. என்னுடைய ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணனுடைய மறைவு ஒரு பாடமாக எடுத்துக்கிறேங்க. குடியே நிற்பாக இருக்கிறவங்க, நானும் ஒரு காலத்தில் குடிச்சுக்கிட்டு இருந்தவன் தான். நானும் இப்போ நிற்பாருக்கு என் குடும்ப நன்மைக்காக நான் வந்து இப்போ அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு பின்னாடி நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தயவுசெய்து குடியை குறைச்சிக்கோங்க அப்படின்ற வேலையை நான் கேட்டுக்கிறேன். இதனால் நம்ம கலை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் குடும்பத்தாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அம்மாவோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில மாசம், அண்ணன் தம்பி பாசத்தை புரிஞ்சுக்க சில வருஷம், சொந்தத்தோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில கஷ்டம், கூட்டாளி பாசத்தை தெரிஞ்சுக்க பல நஷ்டம், அவரவர் பாசத்தை அப்பப்போ புரிஞ்சுப்பேன், அப்பனோட பாசத்தை அப்பனாகி தெரிஞ்சுப்பேன், வேர்வைய தாய்ப்பாலா கொடுப்பவே அப்பனடா, கோபத்துல பாசத்தை காட்டுறவன் அப்பனடா, இப்ப சொன்ன எல்லாமே வார்த்தை இல்லை தெரிஞ்சுக்க, அப்ப வாழ்க்கை இல்லை புரிஞ்சுக்க. இது பிள்ளைங்க மட்டும் இல்லை, அப்பன்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நேரத்தை வலியுறுத்திக்கிறேன். நம்மளுக்கு பின்னாடி குடும்பம் இருக்குது, அவங்களுக்காக நம்ம வந்து சில விஷயங்களை ஒதுக்கித்தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம கண்டிப்பாக ஒதுக்கணும். நம்ம உடல்நிலையை நம்ம தான் பார்த்துக்கணும். ஆழ்ந்த இரங்கல். மிக அற்புதமான கலைஞனை நம்ம இழந்திருக்கிறோம். ஒரு மிகச்சிறந்த மனிதாபிமானி, ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் ஆக்டரு, ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவார். ஒரு அற்புதமான ஒரு குடும்பம், மனைவியும் மகனும் அவ்வளவு பேரன்பானவங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதே வீட்டில் இந்த இடத்துல வச்சு நான் ஒரு ஆக்ஷனோட வச்சு நிறைய படங்களில் பண்ணியிருக்காரு. நடுவில் வந்து ஒரு துபாய் போனவங்க கூட மிகச்சிறந்த டயட்டில் அழகாக எதுவுமே சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தார். சரி உடம்பு சரியாயிடுச்சு, மீட்டு வந்துடுவார் நிச்சயமாக நம்பிட்டு இருந்தோம் எல்லாருமே. பட் திடீர்னு ஏதோ ஒரு உடல்நிலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. மிகப்பெரிய ஷாக் எங்களுக்கு எல்லாமே. ஏன்னா ரொம்ப டவுன் டு எர்த் பழகக்கூடிய ஆள், அவ்வளவு அன்பாகவும் அவ்வளவு மரியாதையாகவும் நடக்க தெரிஞ்ச ஒரு அருமையான மனிதர் அவர். நிறைய ஏராளமான பொருளாதார சிக்கல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி மகளுக்கு ஒரு பிரமாதமான கல்யாணத்தை பண்ணி எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்த நேரம், குழந்தைகள்லாம் பிறந்த நேரம். பேரிழப்பு குடும்பத்துக்கு கண்டிப்பாக அந்த குடும்பத்தோடு நாங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருப்போம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். கஷ்டமாக இருக்குது, அது எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல. கனவு மாதிரி தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. நான் கூட ஃபேக்னு நினச்சேன். ஆனால் நியூஸில் எல்லாமே பார்க்கும்போது தான் உண்மை தெரிஞ்சுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நல்ல மனுஷன் அவர் ரோபோ சங்கர். என்னோடய பர்த்டே சர்ப்ரைஸாக வந்து ஹாப்பியாக கொண்டாடிட்டு இருந்தோம். அவங்க மாதிரி யாருமே வரமாட்டாங்க சீரியஸாக. ஒரு ஈகோ இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுறாரு. சீரியஸாகவே இது ஒரு சினிமாவுக்கு ரொம்ப இழப்பு தான் விஷயமாகவே. ஸோ அப்படி ஆத்மா சாந்தியாக இருக்கும். வணக்கம், நான் சின்னத்திரை நடிகர் சாய் சக்தி பேசுகிறேன். ரோபோ சங்கர் அண்ணன் கூட வந்து விஜய் டிவியில் கிச்சன் சூப்பர் ஸ்டார், ஜோடி நம்பர் 1 நிறைய ஷோவில் விஜய் டிவியில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த நாட்கள்லாம் நினைக்கும் போது இப்போவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு ரொம்ப வலிக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை எல்லாரும் சின்னத்திரையிலேருந்து மகிழ்விக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அவங்களும் அவங்களோட உடம்பை பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஸ்ட்லெஸ்ஸாக, தூக்கம் இல்லாமல், சாப்பாடு சரியாக இல்லாமல், அவங்கள தன்னை கவனிச்சிக்காமல் ஸோ கஷ்டப்படுறதுனால இந்த மாதிரி ஒரு மிகப்பெரியமான ஒரு இழப்பு. மக்களை மகிழ்விக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹெல்த்து ரொம்ப லைஃப்பில் ரொம்ப முக்கியம். இதை ஏற்றுக்கவே முடியாது. விஜய் டிவியை தாண்டி சின்னத்திரைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு.
இப்படி ஒரு ஜாம்பவான ஒரு நடிகர் அவரை இல்லை அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட நினச்சி கூட பார்க்க முடியல. தங்கமான மனுஷங்க, 0% ஆட்டிடியூட். எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டா, ஒரு ஃபெமிலர், ஒரு ஃபேம் வந்துட்டா அவ்வளோ ஆட்டிடியூட் இருக்குது. இவர்கிட்ட எதுவுமே இல்லாமல் டவுன் டு எர்த், எல்லார்கிட்டையும் ரொம்ப சகஜமாக அன்பாக பாசமாக பேசுகிற ஒரு மனிதர். இவரோட இந்த இறப்பு கனவாக இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் டிவியில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு இது. வடிவேல் பாலாஜி அண்ணன் இல்லை அப்படின்னு நினைக்கவே முடியல. அந்த மாதிரி இப்போது ரோபோ சங்கர் அண்ணன் இல்லைன்ற விஷயம் எங்களால் ஏற்றுக்கவே முடியல. சின்ன திரைக்கு இது மிகப்பெரிய இழப்பு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவருடைய ஆன்மா சாந்தியோடு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரோபோ சங்கரனை வந்து ஒரு நடிகர்ன்றதை மீறி எங்கள் எல்லாருக்கும் ஒரு அண்ணன் மாதிரி, நான் சினிமா ட்ரை பண்ணுற காலத்துலேருந்து நாங்கள் ஒரு ரோல் மாடல் மாதிரி பார்த்த ஒரு மனுஷன். எந்த ஃபங்க்ஷன் போன, எந்த ஸ்டேஜில் போன எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு, நான் சொல்லும்போது புல்லரிக்குது எனக்கு. எங்கே பார்த்தாலும் ரோபானா அவ்வளோ அன்பாக எல்லாருக்குமே அவ்வளோ லவ்வோடு இருப்பார். அண்ணாவோட மறைவு வந்து உண்மையாகவே பயங்கர கஷ்டமாக இருக்குது. அண்ணன் உடம்பை நான் நடுவில் நல்லா உடம்பை சூப்பராக மாறி அண்ணன் நல்லா போயிட்டு இருந்தார். திரும்ப அண்ணன் வந்து உடம்பை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டார். தெரியல, இது வந்து நாட் ஓன்லி மூவிஸ், அண்ணன் வந்து நார்மலாக ஒரு மேடை கலைஞனா, அதுக்கப்புறம் டிவியில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் படங்களில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவர் பண்ண விஷயத்த வந்து அவ்வளோ ஒரு 100% ஒரு அது வந்து அவருக்கு பெருசாக ஒரு நல்லா ரொம்பலாம் பெருசாக சம்பளம் வாங்கலனா கூட 100% அவ்வளோ அன்பாக நேசித்து அந்த அந்த கலைக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர். ரோபோனா வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இழப்பு. நம்ம ஆர்ட்டுக்கே, ஒரு மொத்த கலைக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. லவ் யூ ரோபோனா. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெரியல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி கலைஞர் நம்ம எங்கேருந்து வரப்போகிறாரு தெரியல. கண்டிப்பாக வி லவ் யூ ரோபோனா. லவ் யூ. தேங்க்யூ. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. போன அக்டோபர் நவம்பரில் வந்து குணா படம் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி அந்த ப்ரிவியூக்கு கூப்பிட்டுருந்தாரு. அந்த குணா படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும்போது என்னை கூப்பிட்டுட்டு அப்படியே ரோசின்னு தேட்டரில் ஃபுல்லாக அப்படி கற்றுனார். நாங்கள் இப்போ நிறைய ஈவெண்ட்டில் பார்த்துருக்கோம், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். அப்புறம் நாங்கள் கூப்பிட்டு கோமாளி பண்ணும்போது எப்போதும் கூப்பிடுவார். நான் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பார். இவர மாதிரி ஒரு பர்சன் பார்க்கவே முடியாது. ஒரு நாள் கூட அவர் ஒரு மாதிரி துக்கமாக இருந்து நான் பார்க்கவே இல்லை. அவருடைய சிரிச்ச முகத்துக்கு தான் நேற்றெல்லாம் ஃபுல்லாக அப்செட் ஆகிடுச்சு எனக்கு. அது நல்லவங்க வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணுங்க. அதான் ஹெல்த் வந்து பார்த்துக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அதை நான் திரும்ப எல்லாத்தையும் சொல்கிறேன். நம்மளுடைய சினிமாவில் நிறைய பேர் இப்போ வந்து எனக்கு இப்போ என்ன பேசுறதுன்னே தெரியல. நிறைய பேர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து போனவங்க எல்லாருமே பயங்கரமாக நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அவங்கெல்லாம் நம்மளை விட்டு போகும்போது ரொம்ப எதிர்பாராதது தான். ஹெல்த் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாம். நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா எப்போவுமே கிண்டல் அடித்து சிரித்து தமாஷ் பண்ணி, திடீர்னு என்னுடைய படம் வந்து டிவியில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து கிளிப்பிங்ஸ் எடுத்து அமைச்சிட்டு ஒரு 1/2 hour உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருப்பார். அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். நாங்கள் ஷூட் பண்ணும்போதும் அப்படி தான் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பார். ரொம்ப எல்லா படமும் என்னுடைய படங்கள் பார்த்துட்டு அப்படி சொல்வார், இந்த ஷாட் அப்படி எடுத்தீங்களா, இந்த ஷாட் அப்படி எடுத்தீங்களா, இது விஜயகாந்த் சார் எப்படி எடுத்தீங்களா அப்படி எடுத்தீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார். பயங்கர கிரேட் சோல். ஒரு சிரிச்சிட்டு இருக்க மனுஷனை ரொம்ப தவறிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் அவருடைய சிரிப்பு பார்க்க முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நாள் நம்ம எல்லாருமே சந்தோஷத்தையும் சிரிப்போடையும் நம்ம எல்லார் வாழ்க்கையும் முன்னாடி கொண்டு போன ஒரு முக்கியமான நபர் அண்ணன் ரோபோ சங்கர் இன்னைக்கு மொத்த தமிழ்நாடுமே அழுக வச்சிருக்காரு. இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக, ஒரு எப்படி நம்பவே முடியாத ஒரு விஷயமா இதை நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ கூட ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கின்னு ரொம்ப சந்தோஷமாக ஆடிட்டு இருந்தார். நம்ம எப்போ நம்ம விஜய் டிவி திறந்தாலும் ரோபோ சங்கரனை வந்து மக்களை சிரிச்சு வச்சுட்டு இருக்கவர். இன்றைக்கி அவர் குடும்பமே இன்றைக்கி அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சமீப காலமாக கேப்டன் மறைவுக்கு பிறகு தினம் எப்பயுமே கேப்டன் ஆலயத்துக்கு வந்து குடும்பத்தோடு வந்து அவங்க அன்னதானம் கொடுக்குறதோ, இல்லை அப்பா எங்களோட சேர்ந்து அன்னதானம் கொடுக்குறதோ, எங்களோட சேர்ந்து சில விஷயங்கள் பேசுகிறதோ அடிக்கடி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சமீப காலமாக ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அண்ணனும், இந்திரா அவங்க பொண்ணும், அவங்க ஒய்ஃப் எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி
இது பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டம். ரோபோ சங்கர் அண்ணன் முதல்ல ஒரு ஃபேமஸ் ஆன வந்து ரோபோ மாதிரி நடித்தது, பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து கேப்டன் போல் நிறைய வாட்டி நடித்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி லெஜெண்டாக அவர் உருவாக்கிட்டு இன்றைக்கி நம்ம கூட இல்லாத ஒரு உண்மையிலே கஷ்டமான விஷயமா நான் பார்க்குறேன். நிச்சயம் நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பாக எங்கள் குடும்பம் சார்பாக ஒரு அண்ணனாகவும் தம்பியாகவும் நாங்கள் வந்து துணை நிற்போம். இந்திராவும் சரி, அவங்க அக்கா, அவங்க ஒய்ஃப், அவங்களுக்கும் சரி. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து அவங்க ஒய்ஃப் எனக்கு டெய்லி எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஏதாச்சும் ஒன்று எதுவாக இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதை எனக்கு பார்க்கவே முடியல. எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு, கேப்டன் குடும்பம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம். நேரத்தில் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டு சினிமாவில் வரணும்னு எல்லோரும் வந்துடுறீங்க. அது வரும்போது எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. ஒரு பிரதராக எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா வெறும் 46 தான் ஆகுது அண்ணனுக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் நம்மளை சிரிக்க வச்சு நம்ம கூட இல்லை. ஜெயசன் எல்லாம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எனக்கு இது மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வணக்கம். அன்பு தம்பி ரோபோ சங்கரை இறந்து வாடும் குடும்பத்தார் கலையுலகத்திற்கு என்னுடைய ஆண்டு இரங்கலை தெரிவித்துக்கிறேன். ஆனால் அவரும் சிங்கப்பூர் சார் ஒன்றா நடித்தோம். வயசு வித்தியாசம் பார்க்காம 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கும். 2 பேரும் தலைவர் படம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் நாரோடி படத்தில் வர வசனத்தை நாங்கள் 2 பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம். அவரும் சூப்பராக பேசுவார், நானும் சூப்பராக பேசுவேன். அவர் நாரோடி மண்ணில் ஒரு சீனை பேசுகிறாருன்னா நான் ஒரு சீனை பேசுவேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ஒன்று ரிலீஸ் ஆனப்போ நான், தம்பி மயில்சாமி, ரோபோ சங்கரில் ஒன்றா போய் அந்த படம் பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை மாதிரி வாத்தியார் வர சீர்நிலாம் டிசைன்ஸ் கைதட்டி அங்கிருந்த அந்த நினைவுகளெல்லாம் எனக்கு பசுமையாக ஞாபகப்படுது. ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். 46 வயசு ஆச்சு. குடும்பத்தாரெல்லாம் வந்து மனதைரியத்தோடு இருக்கணும். ஆழ்ந்து இருந்தாங்க. பெருமதிப்பிற்குரிய நகைச்சுவை நடிகரும் அனைவரிடத்திலும் அன்போடு பழகக்கூடியவரும் பல்வேறு சிறந்த நற்பண்புகளை கொண்டவருமான பெருமதிப்பிற்குரிய ரோபோ சங்கர் அவர்கள் நேற்றைக்கு உடல்நலம் குன்றிய நிலையில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்று தெரிவித்திருப்பதைப் போல தமிழ்நாட்டு மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு தொடர்ந்து அவர் உழைத்து வந்தார். திரு ரோபோ சங்கர் அவர்களை பொறுத்தவரை அவரும் திரு சிட்டியும் பிரபலமடைவதற்கு முன்னாலேயே எங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர், வணக்கத்துக்குரிய இன்றைய முதல்வர் போன்றவர்களுடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளின் வாயிலாக மக்களை மகிழ்வித்தவர்கள். பிறகு சின்னத்திரை, வண்ணத்திரை என்று எல்லா திரைத்துறைகளிலும் தனக்கென ஒரு தனிமுத்திரையை பதித்தவர் பெருமதிப்பிற்குரிய திரு ரோபோ சங்கர் அவர்கள். கடந்த வாரம் இசைஞானி இளையராஜாவுக்கு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் கூட அங்கே முன்வரிசையில் அமர்ந்திருந்த அனைவரிடமும் அவர்கள் காலில் விழுந்து வணங்கியதை பார்த்தபோது நானும் எதிரில் இருந்தேன். அவருடன் பேசுகிற அந்த வாய்ப்பை பெற்றிருந்தேன். மிக சிறப்பான ஒரு பண்பாளர் என்பதை, மிக சிறந்த அடக்க குணம் உள்ளவர் என்பதையும் அன்றைக்கு நிரூபித்தார். அத்தகைய பல்வேறு சிறப்பு குணங்களை கொண்ட திரு ரோபோ சங்கர் அவர்கள் இங்கு நம்மிடையே இல்லாதது மிகப்பெரிய அளவிலான வருத்தத்துக்குரிய ஒன்று. அவர் மறைந்து விட்டார் என்று அறிந்தவுடன் பெருமதிப்பிற்குரிய திமுக கழகத்தின் இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்று இரவே 12:30 மணிக்கு வந்து முதலாளாக வந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலைத்துறையினருக்கும் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை தெற்கின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளேன்.